Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 3 of the revised PGTRB syllabus and we are discussing William Wordsworth's Preface to Lyrical Ballad, which was included to the second volume of the Lyrical Ballad in the year 1800 and it was expanded in the year 1802 in the third edition. அப்போ இந்த ப்ரிஃபேஸ்ல வேர்ட்ஸ்வர்த் என்ன பண்றாரு அப்படின்னா he is trying to defend his poetic theory. ஏன் அப்படின்னா there were critics who stated that the subject matter of poetry and the language of poetry that is he adopted was trivial. அப்போ வேர்ட்ஸ்வர்த் வந்து ஒரு காமன் மேன், அந்த காமன் மேனுடைய லைஃப் அதை தான் சப்ஜெக்ட் மேட்டரா எடுத்துக்கிட்டாரு போயிட்ருக்கு. அதே மாதிரி இந்த காமன் மேனுடைய லாங்குவேஜ் தான் லாங்குவேஜ் ஆஃப் போயட்ரின்னு எடுத்துக்கிட்டாரு. அப்போ கிரிட்டிக்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க அந்த ட்ரெடிஷ்னல் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணாம நீங்களா ஒரு ட்ரெண்ட் செட் பண்றீங்க, இது வந்து ரொம்ப சில்லியா இருக்கு. ஏன்னா இலக்கியம் அப்படின்னு நீங்க ஒரு இலக்கியம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த இலக்கியம் வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப எலவேட்டடா இருக்கணும், ரொம்ப உயர்வு நெகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு சாதாரண விஷயத்த பத்தி எதுக்கு சார் எழுதணும் அப்படின்னு சொல்லப்பட்ட காலத்தில் இவர் வாழ்ந்தார். அவரு கொஞ்சம் மாறுபட்டு இந்த காமன் மேனை வந்து அவங்களுடைய லைஃபும் ரொம்ப முக்கியம், அவங்களுடைய லைஃப்ல தான் அந்த சென்சேஷன் ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படியே ராவா இருக்கும், ஒரிஜினலா இருக்கும். இந்த ஃபீலிங்ஸ் சென்சேஷன்ஸ் எல்லாம் அப்படியே பியூரா இருக்கும். அதனால அதை வந்து தன்னுடைய போயிட்ரிக்கு சப்ஜெக்ட் மேட்டராகவும் லாங்குவேஜாகவும் மாத்தினார். அதை என்பிக்கும் விதமாக அவர் ஒரு டெஃபினிஷனும் கொடுத்தாரு. அந்த டெஃபினிஷன் என்னன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த்? Spontaneous overflow of spontaneous overflow of feelings. Okay, அது இட்ஸ் நாட் த ஃபுல் டெஃபினிஷன். அந்த ஃபுல் டெஃபினிஷன் வந்து இப்போ நமக்கு டெக்ஸ்ட்ல கொடுக்கல, ஏன்னா அந்த டெக்ஸ்டோட டெவலப்மெண்ட்ல அது தேவைப்படும் செகண்ட் பார்ட். இப்போதைக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, poetry is a spontaneous overflow of powerful feelings. ஃபீலிங்ஸே ரொம்ப பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறாரு. அது எப்படி வரும்? ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ, எதையும் தங்கு தடையில்லாமல் யோசிச்சு பண்றதா இல்லை. அப்படி அந்த ஃபீலிங்ஸ் வரும்போது அப்படியே நீங்க சொல்றதுக்கான வாய்ப்புகள் உங்களிடம் இருக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதை அசை போட வேண்டும். அதை நீங்க என்ன பண்ணணும்? மெடிடேட் பண்ணணும், ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ரிஃப்ளெக்ட் பண்ணி எது வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தால் நல்லது என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ அதை சிம்பிள் லாங்குவேஜ்ல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த டெஃபினிஷனை ப்ரூவ் பண்ணும் விதமாக அவரு ஒரு சில போயம்ஸை நமக்கு சொல்றாரு. என்ன மாதிரி அந்த போயம்ஸ் அப்படிங்கும்போது, இந்த போயம்ஸ் நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் வீடியோவுடைய லாஸ்ட் பகுதியில பார்த்தோம். என்ன அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய ஃபீலிங்ஸ், அந்த ஃபீலிங்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு ஐடியா, அந்த ஐடியாவும் ஃபீலிங்ஸும் கோரிலேட் ஆகும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் உருவாகும். அந்த எக்ஸைட்மெண்ட்டை ரீடர்ஸ்ட உருவாக்குவதன் அந்த வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நான் ஒரு சில போயம்ஸை எழுதினேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டார். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு டிஃபென்ஸை நம்ம அட்டென்ட் பண்ணும்போது வாட் இஸ் த ஜெனரல் டேஸ்ட் ஆஃப் த பப்ளிக் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய டிஃபென்ஸை நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு வேர்ட்ஸ்வர்த் சொல்ல முற்பட்டார். இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த செக்ஷன்ல நம்ம தொடங்கும் போது அவரு ரொம்ப தெளிவா சொல்ல போறாரு. why he needed to write this defense அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, இந்த அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்த இங்கிலாந்துல இருந்த பெரிய ரைட்டர்ஸ் யாரு? ஷேக்ஸ்பியர், மில்டன், அந்த பெரும் ரைட்டர்ஸை வந்து என்ன பண்ணாங்க? people started neglecting. why did they neglect Shakespeare and Milton? Because Shakespeare and Milton அவர்களுடைய லாங்குவேஜ் என்பது ஒரு இடங்கள்ல வந்து கொஞ்சம் ப்ரொசைக்காக இருந்தது. அதுவே இவங்களை நெக்லெக்ட் பண்ணிட்டு மக்கள் யாருக்கு பின்னாடி போனாங்க அப்படின்னா, they went after frantic novels. Novel, frantic. What do you mean by frantic? Have you heard of the word frantic, teachers? No, sir. What do you mean by frantic? Okay, it's a wild, uncontrolled agitation. It's a wild feeling. Frantic novel. அப்ப ஷேக்ஸ்பியர், மில்டன் போன்றோரை ஓரம் கட்டிவிட்டு யாருக்கு பின்னாடி போனாங்களா? மக்கள் நாவலுக்கு பின்னாடி போனாங்க. அப்ப இவங்கெல்லாம் போயட்ஸ். ஆனா போயட்ஸ் உடைய போயட்ரியை விட்டுட்டு மக்கள் யாருக்கு பின்னாடி ஓடினாங்க?
நாவலுக்கு பின்னாடி போனாங்க. ஏன் நாவலுக்கு பின்னாடி போனாங்க அப்படின்னா, நாவல் எழுதப்பட்ட லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிளா இருந்தது. வேற ஷேக்ஸ்பியருடைய ஒரு சில மீட்டரிக்கல் காம்போசிஷன்ஸ், மில்டனுடைய அந்த மில்டானிக் ஸ்டைல், அவருடைய அந்த எபிக் போயம் இருந்தது இல்லையா, பாரடைஸ் லாஸ்ட், பாரடைஸ் ரீகெயின், மற்ற போயம்ஸ்ல அவருடைய ஸ்டைல் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருந்தது. அதனால போயட்ரியுடைய காம்ப்ளெக்சிட்டியை பார்த்து பயந்து போன மக்கள் என்ன பண்ணாங்க, நாவல் பின்னாடி ஓடுனாங்க. அதே நேரத்துல ஒரு சில மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, they went after sickly and stupid German tragedies which were only extravagant stories in verse. ஒரு குரூப் வந்து பொயட்ரி வேணான்னு ப்ரோஸ் பக்கம் போனாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, நல்ல ப்ரோஸ கூட ஓரம் கட்டிட்டு எதுக்கு பின்னாடி ஓடினாங்க, ஜெர்மன் வெர்ஸ் போயட்ரி பின்பு ஓடினார்கள். அப்ப ஒரு பெரிய ப்ராப்ளம் நமக்கு வேர்ட்ஸ்வர்த்துக்கு முன்னாடி இருக்கு. எந்த லாங்குவேஜ் சார் பெட்டரு, பொயட்டிக் லாங்குவேஜ் பெட்டரா, ப்ரோஸ் லாங்குவேஜ் பெட்டரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து யாருக்கு முன்னாடி வந்து நிக்குது? வேர்ட்ஸ்வர்த். அப்ப வேர்ட்ஸ்வர்த் இஸ் போயட் அண்ட் கிரிட்டிக். அவரு இந்த ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷனை வந்து சொல்யூஷன் கொடுத்தே ஆக வேண்டும் என்று அவரே ஃபீல் பண்றார். நான் வாழ்ற காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு சார். ஜெனரல் டேஸ்ட்லயே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு சார். ஏன்னா ஒரு சில பேரு பொயட்ரி வேணாம் அப்படின்னு ப்ரோஸ் பக்கம் ஓடுறாங்க, ஒரு சில பேரு ப்ரோஸ் வேண்டாம் அப்படின்னு பொயட்ரி பக்கம் ஓடுறாங்க. இப்ப நான் வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் பொயட்டிக் லாங்குவேஜ், வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ப்ரோஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிறத நான் இப்ப சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஏ, இந்த பர்டிகுலர் ப்ரிஃபேஸ்ல ரொம்ப அழகா சொல்றாரு. there is no essential difference between prose and poetry. பொயட்ரிக்கும் ப்ரோஸுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது சார். எதுக்கும் வித்தியாசம் இல்லையா டீச்சர்ஸ்? Poetry and prose. பொயட்டிக் லாங்குவேஜுக்கும் ப்ரோஸ் லாங்குவேஜுக்கும், ப்ரோசைக் லாங்குவேஜுக்கும் பேசிக்கா எந்த பெரிய டிஃபரன்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு then he goes to tell the readers about the popular conception. பொதுவாக மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, they make a comparison between poetry and prose. அப்ப poetry is often compared to painting. poetry எதோடு ஒப்பிடுறாங்களா? poetry is often compared to painting. And people also call poetry and painting as sisters. poetryயையும் பெயிண்டிங்கையும் சிஸ்டர்ஸ் என்றே அழைத்தார்கள். இதெல்லாமே சிஸ்டர் டிசிப்ளின்ஸ். ஏன் poetryயும் பெயிண்டிங்கும் they give importance to details. டீடைலிங் இருக்கும் பெயிண்டிங்ல. ஒவ்வொரு கலர் ஷேடுக்கும் ஒவ்வொரு மீனிங் உண்டு, அதனால டீடைலிங் இருக்கும். அதனால பொயட்ரிக்கும் பெயிண்டிங்கும் ஒப்புமை உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப இந்த ப்ரோஸுக்கும் போயட்ரிக்கும் ஏதாவது அது மாதிரி கனெக்ஷன் இருக்கா சார்னா, அந்த மாதிரி எதுவும் கனெக்ஷன் நீங்க சொல்ல முடியாது. பட் there is some similarity. ரெண்டுக்குமே ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. என்ன, ப்ரோஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிராமட்டிக்கலா இருக்கும். பொயட்ரி அப்படிங்கிறது இட் இஸ் அ மீட்டரிக்கல் காம்போசிஷன். இட் நீட் நாட் ஃபாலோ கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். இதுதான் பொதுவான அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப இந்த ரெண்டுக்குமே பொதுவான விஷயம் என்ன அப்படிங்கிறதே நமக்கு சொல்ல போறார். பொயட்ரிக்கும் ப்ரோஸுக்கும் காமனான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காமனான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, both of them operate through the same sensory organ. நீங்க இயற்கையை பாக்குறீங்க, அந்த இயற்கையிலிருந்து ஒரு காட்சி எப்படி உங்க மைண்டுக்கு போய் சேருது அப்படின்னா, இட் இஸ் த்ரூ த சென்சஸ், புலன்காட்சி வழியாகவே. Through the sense input alone, these ideas get into the mind and they are processed. But when it comes as output, என்ன பண்றாங்க, ப்ரோஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிளைன் ஸ்டைல்ல கிராமர் ஃபாலோ பண்ணுது, சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணி அந்த ஐடியாவை பிரசன்ட் பண்ணுது. whereas poetry follows its own way of putting ideas. ஒரு ரித்தமிக்கா அதை பிரசன்ட் பண்றாங்க. Are you there, teachers?
Yes, sir. இப்ப பொயட்ரியை பத்தி சொல்லும் பொழுது ஒரு காமனான மிஸ்நாமர் இருக்கு, ஒரு காமனான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, பொயட்ரி ஆஃபன் டீல்ஸ் வித் அதர் வேர்ல்ட்லி திங்ஸ். இந்த உலக காரியங்கள் அல்ல, அடுத்த உலகத்தை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா மேல் உலகை சார்ந்த விஷயங்களை தான். அப்ப அதுதான் வந்து என்ன பண்ணுது, பொயட்ரி டீல் பண்ணுது அப்படிங்கிறது. இவர் என்ன சொல்றாரு, அதை மறுக்கிறார். Poetry does not express some divine or other worldly emotions. அது தவறு. It deals with the natural human emotion. Okay? இந்த உலகை சார்ந்த விஷயங்களை சொல்வது பொயட்ரி அல்ல அப்படின்னு நம்பப்பட்ட காலத்துல வேர்ட்ஸ்வொர்த் என்ன சொல்றாரு, நான் அதை ஒத்துக்க மாட்டேன் சார், அதல் வேர்ல்ட்லியையும் சொன்னாலும் சரி. இந்த கம்பேஷனை பத்தி பேசுறது, ஏன்னா கம்பேஷன் இது எல்லாமே அதர் வேர்ல்ட்லி வெர்ச்சியூ. இந்த உலகத்திற்கான வெர்ச்சியூ, இந்த உலகத்தினுடைய பேசிக் ஃபீலிங்ஸ் சொல்வதுதான் சார் போயட்ரி. சொன்னது யாரு? Wordsworth. சொல்லி முடிச்சுட்டு சொல்றாரு, by their nature both poetry and prose they share the same vital juice. What is this vital juice அப்படின்னா, human related problems அதை பத்தி போத்தும் டீல் பண்ணுது. Both poetry and prose they deal with what is human. The human beings உடைய basic feelings, emotions தான் ரெண்டுமே டீல் பண்ணுது. சரியா? அப்ப போயட்ரி அப்படின்னு வேர்ட்ஸ்வொர்த் எதை குறிப்பிடுகிறார் இங்கே அப்படின்னா, போயட்ரின்னு அவர் எதை சொல்றாருன்னா, he speaks about metrical composition. ஏதோ ஒரு மீட்டர், அந்த மீட்டரை பயன்படுத்துறது தான் போயட்ரி. அதே நேரத்தில் என்ன சொல்றாரு, நம்ம போயட்ரியையும் ப்ரோஸையும் என்ன பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்? தே ஆர் ஆஃப் த சேம் கேட்டகரி. ஒரே கேட்டகரியில இருக்கிறது வந்து கம்பேர் பண்ண முடியாது. வேற வேற கேட்டகரிஸ்ல இருக்கிற விஷயங்களை கம்பேர் பண்ணலாம். அப்ப எதையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, போயட்ரியையும் ப்ரோஸையும் கம்பேர் பண்ணாதீங்க, போயட்ரியையும் சயின்ஸையும் கம்பேர் பண்ணுங்க. அது வேலிடான ஒரு கம்பேரிசனாக இருக்கலாம். போயட்ரிக்கும் சயின்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நீங்க கம்பேர் பண்ணலாம். போயட்ரியையும் ப்ரோஸையும் கம்பேர் பண்ண வேண்டாம் என்று யார் சொல்றா? வேர்ட்ஸ்வொர்த் ரொம்ப அழகா வந்து நமக்கு அந்த ஆர்குமெண்ட்டை சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. Okay. Is it all right, teachers? Yes, sir. Now he is going to speak about his opinion on meter and poetic diction. மீட்டரை பத்தியும் போயட்டிக் டிக்ஷனை பத்தியும் வேர்ட்ஸ்வொர்த் இந்த ப்ரிஃபேஸ்ல அழகா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறார். நான் அந்த ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெளிவா சொல்லல. இல்ல ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட் மட்டும் தானே சொன்னாங்க. இயர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா டீச்சர் சிலபஸ்ல? No, sir. No. So they have not mentioned whether it is 1800 or 1802. அப்ப ரெண்டுமே ரெண்டு இயர்லயுமே ப்ரிஃபேஸ் இருக்கு. அந்த பேசிக் ப்ரிஃபேஸ், அதை வந்து எக்ஸ்பாண்டட் ப்ரிஃபேஸ், அதெல்லாம் ரெண்டையுமே நான் உங்களுக்கு கம்பைன் பண்ணி தான் இந்த ஒரு ரைட்டப் ரெடி பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ நம்ம பார்ப்போம். Now on meter and poetic diction, வேர்ட்ஸ்வொர்த் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, if someone argues that rhyme and meter themselves distinguish verse from prose, Wordsworth concedes this idea is real but limited. என்ன அப்படின்னா, காமனா மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ரோஸுக்கும் போயட்ரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ரைம் அண்ட் மீட்டர். போயட்ரியில ரைம் அண்ட் மீட்டர் இருக்கும் சார், ப்ரோஸ்ல ரைம் அண்ட் மீட்டர் இருக்காது அப்படிங்கிறது தான் காமன் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா வேர்ட்ஸ்வொர்த் என்ன சொல்றாரு, அது உண்மைதான் சார், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் எல்லா நேரங்கள்லயுமே இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் இன் போயட்ரி தேர் கேன் பி prosaic elements. In prose there can be rhyme and a kind of metrical composition. அப்படின்னு என்ன பண்றாரு, he is trying to demarcate the line between prose and poetry. போயட்ரிக்கும் ப்ரோஸுக்கும் இடையில ஒரு சின்ன பிலிம்சிக்கல் லைன் தான் இருக்கு. அந்த லைனை லைட்டை அழிச்சு விடுற. அப்ப இப்படி அழிச்சு விடுறது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு மேக் poetry more vibrant,
எப்பொழுதுமே அது வந்து ரைமும் மீட்டரும் வச்சுதான் எழுதணும் அப்படின்னா புது கவிதை எப்படி சார் வந்திருக்கும், ஃப்ரீ வேர்ஸ் எப்படி வந்திருக்கும், வந்திருக்காது. அப்ப ஃப்ரீ வேர்ஸ் இஸ் மோர் லைக் அ ப்ரோஸ். அப்ப Wordsworth is actually laying foundation for free verse poetry. Are you there, teachers? Yes, sir. அப்ப மீட்டரை பத்தி அவர் சொல்லும்போது சொல்றாரு, மீட்டர் இஸ் ரெகுலர் அண்ட் இட் இஸ் ப்ரெடிக்டபிள். மீட்டர் வந்து எப்பொழுதுமே ரெகுலரா இருக்கும். iambic foot அப்படின்னா unstressed syllable followed by stressed. iambic pentameter அப்படின்னா இந்த மாதிரி 5 செட்டு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், இப்படிதான் சார் இருக்கும் அது அப்படின்னு. ஆனா ஓகே, திஸ் மீட்டர் இஸ் ஆஃபன் ஆர்பிட்ரரி அண்ட் விம்சிக்கல். ஆர்பிட்ரரி அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஃபங்க்ஷன் கிடையாது, அது மாறிக்கிட்டே இருக்கும் சார் அப்படிங்கிற. ஓகே, ஆக்சுவலி ஏறக்குறைய நீங்க பிற்காலத்துல வந்து லிங்குவிஸ்டிக் சயின்ஸை பத்தி ஒரு டிஸ்கஷன் இருக்கும், SIGNS. சயின்ஸை பத்தி பேசின கிரிட்டிக், அந்த பேசின ஒரு சைக்காலஜிஸ்ட் யாரு? Who spoke about linguistic science? Ferdinand de Saussure. And அவர் சொல்றார், what is the nature of science? SIGNS. The nature of science is arbitrary and it is whimsical. Okay. The nature of sign, SIGN. What do you mean by sign? அப்படின்னா he refers to the verbal sign. ஒரு வேர்டு, அந்த வேர்டு வந்து ஒரே மீனிங் கிடையாது. இந்த இடத்துல இந்த வேர்டுக்கு இந்த மீனிங், இதே வேர்டை தூக்கி வேற இடத்துல போட்டீங்கன்னா வேற ஒரு மீனிங் வருமா இல்லையா? நம்ம இங்கிலீஷ்ல பார்த்திருக்கோம், ஒரே வேர்டுக்கு வேற வேற இடத்துல வேற வேற மீனிங். கான்டெக்ஸ்ட் டிஃபைன்ஸ் த மீனிங். இப்போ ஐ லவ் யூ அப்படிங்கிறத வந்து ஒரு டாட்டர் வந்து அப்பா கிட்ட சொல்லும்போது அதுக்கு மீனிங் வந்து இட் இஸ் பியோர் லவ். இதுவே ஒரு யங் கேர்ள் ஒரு யங் பாயை பார்த்தா, அல்லது ஒரு யங் பாய் ஒரு யங் கேர்ளை பார்த்தா, is this the same love that is existing between father and daughter? அந்த மாதிரி பியூர் லவ் கிடையாது, அது வந்து லஸ்ட் தான். அது டிவைன் லவ் ஆகுறதுக்கு ரொம்ப வருஷம் எடுக்கும். இனிஷியலி இட் இஸ் a kind of physical attraction. I love you அப்படிங்கிற வேர்ட். அப்ப அந்த வேர்டு, ஒவ்வொரு வேர்டுமே ஒரு சைன், ஒவ்வொன்றுமே இட் ஹஸ் ஆர்பிட்ரரி இன் நேச்சர், அதுக்கு ஃபிக்ஸ்டு மீனிங் கிடையாது. அதே மாதிரி மீட்டருக்கு ஃபிக்ஸ்டு மீனிங் கிடையாது. Are you there, teachers? Did you understand? Yes, sir. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, poetic diction அப்படின்னா என்ன? டிக்ஷன் அப்படின்னா என்னன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிக்ஷன் மீன்ஸ் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். இந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை பத்தியும் வேர்ட்ஸ்வொர்த் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு. வாட் இஸ் த ப்ராப்ளம் வித் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா, சாய்ஸ் ஆஃப் வேர்ட், த வே வி சூஸ் த வேர்ட் leaves us in a state of danger. என்ன அப்படின்னா, it leaves the reader at the mercy of the poet's stylistic choice which may not align with the emotional content. என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆத்தர் இருக்காரு, அந்த ஆத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை எடுத்துக்கிறாரு, அவர் அந்த சப்ஜெக்ட் மேட்டரை அவருடைய ஓன் ஸ்டைல்ல சொல்ல வரும்பொழுது அவர் என்ன பண்றாரு, ஒரு பர்டிகுலர் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் மேக் பண்றாரு. அப்ப அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் மே நாட் பி ஹெல்பிங் த ரீடர் அரைவ் அட் த இமோஷனல் கண்டென்ட். ஒரே கண்டென்ட் தாங்க, நீங்க படமே எடுத்துக்கோங்களேன், இந்த படத்தை எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு டைரக்டரையும் ஒரே கண்டென்ட்டை கொடுத்து எல்லாரையும் படம் மேக் பண்ண சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தரும் வேற மாதிரி அந்த ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்ணிடுவாங்க. பாலா அப்படிங்கிற அந்த டைரக்டர் வந்து ரொம்ப யதார்த்தமா ரா ஸ்டைல்ல கொண்டு போவார் ஒரு ஸ்டோரிய, ஒரு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். இதுவே நீங்க இப்ப இருக்கக்கூடிய கொஞ்சம் மாடர்ன் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரைட்டர்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்க லோகேஷ் கனகராஜ் அவர்கிட்ட அதே ஸ்டோரியை கொடுங்க, ஒரு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை வச்சு இதுதான் ஸ்டோரி பிளாட் அப்படின்னு குடிச்சீங்கன்னா அவரு அந்த ஸ்டோரி அணுகும் விதம் வேற மாதிரி இருக்கும். அவரு எழுதக்கூடிய டயலாக்ஸ் வேற மாதிரி இருக்கும். அதே பாலா எழுதக்கூடிய டயலாக்ஸ் வேற மாதிரி இருக்கும். சரி, இன்னொருத்தரையும் கூப்பிட்டுக்குவோம் நம்ம கதையில, பிரம்மாண்டத்திற்கே பேர் போன சங்கர். அவரு என்ன பண்ணுவாரு, ஒரு டிஸ்ட்ரிக்டே பிடிச்சி அந்த டிஸ்ட்ரிக்ட கலர் அடிச்சு விட்டு தம்பி அந்த அண்ணன் ஃபிகர் எல்லாம் ஒரு பக்கத்துல ஒரு பில்டிங், தம்பி ஃபிகர் இந்த தங்கச்சி ஃபிகர் எல்லாம் ஒரு பக்கம் பில்டிங் ஃபுல்லா படம் வரைஞ்சு விட்டுருவார். பட்ஜெட்டை மேல கொண்டு போயிடுவார். அது ஒரு கிராண்டா பிரசன்ட் பண்ணுவாரு. அப்ப இந்த 3 பேருமே 3 விதமான
அப்ரோச் இருக்கும், தட் இஸ் கால்ட் ஸ்டைல். பட் இமோஷன்ஸ் யாரு ரொம்ப என்டீரிங்கா கொண்டு போவா அப்படின்னா அதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். இப்ப the poetic diction, the choice of word depends on the style of the writer, and sometimes it may convey the emotion very closely, or it may not it may not convey the emotion closely. Is the idea clear, teachers? சொல்லி முடிச்சுட்டு நமக்கு தெளிவா சொல்றாரு, மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஏன்? இட் ஒர்க்ஸ் ஆன் அ பர்டிகுலர் எஸ்டாப்ளிஷ்டு லா. அதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கு, நியமங்கள் இருக்கு. அந்த நியமங்கள் படிதான் இந்த மீட்டர் ஒர்க் ஆகும். அப்ப இந்த மீட்டரை நம்ம பயன்படுத்தும் பொழுது ஒரு போயட்டும் அந்த போயட் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத அந்த ரீடர் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான். அப்ப எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றாரு? மீட்டர். மீட்டர். அப்ப மீட்டர் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா, எக்ஸாக்டா அந்த பேஷனை வந்து கன்வே பண்ணாது, பட் ஒரு ஐடியாவை கன்வே பண்ணும். ஆனா அந்த பேஷனை கன்வே பண்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் த பொயட்டிக் டிக்ஷன். மீட்டர் வந்து என்ன பண்ணுமா? இட் வில் என்ஹான்ஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பேஷன். பட் ஆக்சுவலா பேஷனை கொண்டு போய் சேர்க்க போறது இந்த பொயட்டிக் டிக்ஷன். Are you there, teachers? Yes, sir. அப்ப இவர் எதை யூஸ் பண்ணி போயிட்ரி எழுத போறாரு அப்படிங்கும்போது he says I'm going to use meter. I choose to write in meter. Why I choose to write in meter அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்றாரு. என்ன? When I write using meter, I can convey the universal human emotions. I can convey human experiences very vividly. ரொம்ப தெளிவா கொண்டு போய் சேர்க்க முடியும். நான் ஃபீல் பண்ணது ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னொரு மனிதனும் ஃபீல் பண்ணும் அளவுக்கு என்னால கம்யூனிகேட் பண்ண முடியும் யூசிங் மீட்டர். ஓகே, ரைட். அப்போ ஒரு ஆர்குமெண்ட் வருது, என்ன அப்படின்னா, சார் ப்ரோஸுமே அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுமேனோன்னு அவர் என்ன சொல்றாரு? ப்ரோஸ் வில் கம்யூனிகேட், பட் prose will lack the charm of meter. A meter will have its own charm. What do you mean by charm? Attraction. மீட்டருக்குன்னு ஒரு அட்ராக்ஷன் உண்டு. நீங்க வாசிக்கும் போது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அப்ப நம்ம பேசிக் ஹியூமன் பேஷனை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றது மீட்டர். ரைட்டா? இப்ப ஏன் சரி ஒரு மீட்டரை பத்தி ரொம்ப அதிகமா பேசுறாரு அப்படின்னா, there are critics who have argued that meter contributes only a small portion of poetic pleasure. ஆனா இவர் என்ன சொல்றாரு? அப்படி கிடையாது. மீட்டர் contributes a lot to poetic pleasure. ஒரு போயம் வந்து ரொம்ப பிளஷரபிளா மாற்றுறது எது அப்படிங்கும் போது வேர்ட்ஸ்வொர்த்தை பொறுத்த மட்டும் இட் இஸ் மீட்டர். Are you there, teachers? Yes, sir. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றது என்ன அப்படின்னா, he cites the example of some ancient ballads. ஏன்னா ஏன்ஷியன் பேலட், அந்த பேலடுக்குன்னு ஒரு மீட்டர் இருக்கு, பேலட் மீட்டர். அந்த பேலட் மீட்டரை வச்சு அந்த பேலட்ஸ் எழுதப்பட்டது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா இன்றும் நாம் அந்த பேலட் வாசிக்கும் போது அந்த ரீடர்ஸ் என்ன பண்றாங்க? they derive lot of pleasure and they get the same feelings and emotions experienced by the author. அதனால என்ன சொல்றாரு? நம்ம மீட்டர் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. Are you there, teachers? Did you understand that? I think we are running behind time. நம்ம இங்க ஸ்டாப் பண்ணுவோம். We will get back at 3 o'clock.